பிரபல தொலைக்காட்சியில் பிரேம் டைமில் டெலிகாஸ்ட் செய்ததன் அழகே அழகு. இந்த சீரியலில் செகண்ட் ஹீரோயின் போயா அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. அழகே அழகு சீரியலில் தங்கராஜ் கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகருடைய பயோகிராஃபியும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றியும் அவர் இதற்கு முன்னாடி எந்தெந்த சீரியல்லாம் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் அவரை பற்றி தெரியாத சில சுவாரஸ்யங்களை இப்போ இந்த பார்க்கலாம். அழகே அழகு சீரியலில் தங்கராஜ் கதாபாத்திரம் நடிக்கும் நடிகருடைய ரியல் நேம் குறிஞ்சிநாதன். உடைய பேருக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குங்க. ஆமாங்க, குறிஞ்சிநாதனுடைய அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமிங்கில் அவங்க பாட்டியும் அவங்க பெரியப்பாவும் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிருக்காங்க. கொடைக்கானலில் இருக்கக்கூடிய குறிஞ்சிநாதர் கோயிலை பற்றி இவங்க பாட்டி தன் மகனுக்கு ஆண் பிள்ளைப்பில் பிறந்தா குறிஞ்சிநாதன் பேர் வைக்கிட்டு வேடத்தில் பண்ணியிருந்தாங்களாங்க. இதனால தான் இவருக்கு குறிஞ்சிநாதன் அப்படி பேர் வச்சாங்களாங்க. குறிஞ்சிநாதன் அவர்கள் சின்ன வயசுலேருந்தே நடிகர் ரகுவரன் பிரகாஷ் ராஜர்கள்லாம் பார்த்து இவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அவங்கள மாதிரிலாம் இவர் பேசுவாராங்க. இவர் விஜய் சேதுபதி பேசி கொரோனா டைமிங்கில் அவேர்னஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தாருங்க. இந்த டைமிங்கில் இவர் கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. ஹாஸ்பிட்டலில் சோசியல் ஒர்க்கராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. கிரெடிட் கார்டு மார்க்கெட்டிங் மேனேஜராகவும் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. இவர் தன்னுடைய கெரியரை டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பிரபல தொலைக்காட்சியில் 2010 ஒளிபரப்பான முந்தானை முடிச்ச சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகராக அறிமுகமானவர் குறிஞ்சிநாதன் அவர்கள். ஃபஸ்ட்டு சீரியலே தன்னுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தார் குறிஞ்சிநாதன் அவர்கள். இவர் இந்த சீரியலுக்கு பிறகு சின்ன பாப்பா பெரிய பாப்பா, சித்தி டூ, அபியும் நானும், மரகத வினை, பட்ஜெட் குடும்பம், நம்ம வீட்டு கல்யாணம் என பல சூப்பர் ஹிட் சீரியல் நடிச்சிருக்காருங்க. இதில் பட்ஜெட் குடும்பம் சீரியலில் நடித்தது மூலம் நம்ம எல்லாரும் மனசு நீங்கள் அதை எடுத்து பிடிச்சிட்டா அப்படின்னு தாங்க சொல்லணும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ குறிஞ்சிநாதன் அவர்கள் அழகே அழகு சீரியலில் தங்கராஜ் அப்படிங்கிற வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அழகே அழகு சீரியலில் மாமனார் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த நபர்களையும் ஆட்டி பிடிக்கும் கொடூர் வில்லனாக தங்கராஜ் கதாபாத்திரத்தில் குறிஞ்சிநாதன் அவர்கள் நடிக்கிறாருங்க. அழகே அழகு சீரியலை பார்த்த ரசிகர்கள் ஒரு சிலர் குறிஞ்சிநாதன் அவர்களை திட்டினாலும் இன்னும் ஒரு சிலரோ எதிர்நீச்சல் சீரியலில் ஆதி குணேஸ்வரன் கதாபாத்திரம் நடித்த மாரிமுத்து அவர்கள் மாதிரியே ரொம்ப சூப்பராகவே வில்லத்தனமாக குறிஞ்சிநாதன் அவர்கள் நடிக்கிறார் அப்படின்ட்டு பாராட்டி வர்றாங்க. குறிஞ்சிநாதன் அவர்கள் இந்த சீரியலில் மட்டும் வில்லனாக நடிக்கலைங்க. இவர் இதற்கு முன்னாடியே மரகத வினை சீரியலில் வில்லனாக தாங்க நடிச்சிருந்தாரு. ஆமாங்க, மரகத வினை சீரியலில் மனைவின் சொத்து கிடைக்காத ஆத்தத்தில் தன்னுடைய காதல் மனைவிக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொல்ல நினைக்கும் கொடூர கணவனாக நடிச்சிருந்தாருங்க. தங்கராஜ் கதாபாத்திரமானது ரசிகர்கள் மத்தியில் இவருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குங்க. குறிஞ்சிநாதன் அவர்கள் கண்டு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டியலில் இருக்காங்க. குறிஞ்சிநாதன் அவர்களுக்கு ரியல் லைஃப்பில் மேரேஜ் ஆயிடுச்சுங்க. 2 மகன்கள் இருக்காங்க. இவர் ரியல் லைஃப்பில் ரொம்ப சாஃப்டான கேரக்டராங்க. குறிஞ்சிநாதன் அவர்கள் சீரியலில் வில்லன் கதாபாத்திரத்திலையும் காமெடி கதாபாத்திரத்திலையும் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு இருக்காரு. குறிஞ்சிநாதன் அவர்களுக்கு அடுத்தடுத்து சினிமா சீரியல் நடித்து மிகப்பெரிய நடிகராக வரணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் குறிஞ்சிநாதன் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இவர் நடித்த சீரியல் எந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களோட கவனம் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெட் டபுள் 2 பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.